என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அப்படியே தான் நான் இருக்கேன். அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். கரெக்ட்டுங்களா? அப்போ என் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதுதான் என் வாழ்க்கை. ஒருவேளை என் எண்ணங்கள் கவலையா இருந்தா என் வாழ்க்கையும் கவலையா தான் இருக்கும். ஒரு எண்ணங்கள் வேதனையா இருந்தா என் வாழ்க்கையும் வேதனையா தான் இருக்கும். என் எண்ணங்கள் தோல்வியா இருந்தா என்னுடைய வாழ்க்கையும் தோல்வியா தான் இருக்கும். காரணம் என் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியாகவே நான் இருக்கிறேன். அப்போ என் எண்ணங்களை நான் சரி செய்யும் பொழுது, அதை நான் கரெக்ஷன் பண்ணும்போது, அதை நான் திருத்தும் பொழுது என் வாழ்க்கை பாருங்க முன்னை விட அழகாக மாறிவிடும். அதான் நீதிமுறை அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்னுடைய எண்ணங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது, அதுதான் தீர்மானிக்கிறது, டிசிஷன் மேக்கிங்கா இருக்கு. அப்போ என் எண்ணத்தை நான் சரி செஞ்சுட்டேன்னா, அது தேவனுக்குரியதா மாத்திட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையும் மேம்பட்டு போயிடும். பழைய பாவ சிந்தையிலிருந்து நான் விடுவிக்கப்படுவேன். தோல்வியின் மனப்பான்மையிலிருந்து வெளியே வருவேன். பின்மாற்றமான எண்ணத்திலிருந்து வெளியே வர முடியும். வியாதி